தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டின் உபவாசங்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 4 நம்பரை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருந்தேன். முடியவில்லை, நேரத்தை கருதி நேற்று தொடரும் என்று நான் போட்டுவிட்டேன். இன்று அந்த குறையை நிறைவு செய்து இந்த 40 நாள் உபவாசம் நிறைவானது போல இந்த உபவாச ஜபங்களுடைய சத்தியங்களும் நிறைவாக இன்றைக்கி முடிக்க போகிறேன். நேற்றைய தினத்தில் சொன்ன காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 40 நாள் உபவாசம் இயேசுவும் இருந்தார், மோசேயும் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தை சாத்தானை ஜெயித்தார், பசியை ஜெயித்தார், உலக மேன்மையை ஜெயித்தார், பட்டம் பதவி பணம் ஆசை உலக இன்பங்களை ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். அந்த உபவாசத்திலே ஜெபத்திலே ஜாதி பிசாசியை விரட்டி வெற்றி பெற்றார். அது நமக்கு சாட்சியாக நாமளும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ள நாமளும் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார் என்று 1 யோவான் 5:4 ஏற்கனவே நான் நேற்றைய தினத்தில் சுட்டி காட்டினேன். ஆனால் அதே சமயத்தில் மோசே 40 நாள் உபவாசம் இருந்தான்னா அவன் தோத்துட்டான். அந்த உபவாசத்திலே திறப்பின் வாசலில் அவன் நிற்கலை. எத்தனையோ பேர் திறப்பின் வாசல் ஜபம், திறப்ப வாசல் ஜபம் சொல்லி அவனைத்தான் சொல்கிறாங்க. அவன் தோத்தவன். கஷ்டப்பட்டு 40 நாள் எழுதி கொண்டு வந்ததை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்கள்? உடைச்சிட்டான், கீழே போட்டு உடைச்சிட்டான் டென்ஷனில். அது ஒரு சோதனை தான். அவனை டென்ஷன் ஆக்கக்கூடிய அளவில் ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருது. ஏசி ஜெயித்த மாதிரி அவன் ஜெயிக்கலை. கீழே போட்டு உடைச்சிட்டான் டென்ஷனில். கடைசியில் அந்த கோபத்தில் என்ன செஞ்சான்னா அவன் ஜாதி ஆளுகள்லாம் லேவியர்கள் எல்லாம் வாங்கடான்னு சொல்லி வர சொல்லி சர மாதிரி வெட்டு தள்ளுங்கடான்னு சொல்லி யூதர்களை வெட்டி ஏறக்குறைய 3000 யூதர்களை கொண்டு குவிச்சான். ஐயா யாத்திரையாக 32:28 இருக்குது. நேற்று தினத்தில் சொன்னேன். இது ஒரு ஊழியமா? இது ஒரு ஜெயிச்சதா? 40 நாள் உபவாசம் இருந்து என்னடா அவன் சாதிச்சான்? கற்பனைகளை 10 கட்டளைகளை போட்டு உடைச்சதோட 3000 பேரை வெட்டி கொன்னான். அதுதான் லேவி ஊழியம்னு இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இயேசுவின் ஊழியத்தில். லேலுயா! 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டது எங்கே? 3000 பேர் கொன்னது எங்கே? இந்த ரெண்டையும் கலந்தா பேசுறது அறிவு வேணாம், பகுத்தறிவு வேணாம். அதனால தான் பவுல மோசையை சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்தான்னு சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த அவனுக்கே மகிமை உண்டாச்சு, முகத்தை மூடிக்கிட்டான். இப்போ அந்த வசனம் படிங்களேன். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்சானே இருக்குது. படிங்க 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே. இங்கே கேவனிங்க ஊழியக்காரங்களே, இது யூடியூப் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ ஊழியர்களே புரிஞ்சுக்குங்க. மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசேன்னு போட்டிருக்கு. ஓ ஊழியம் அந்த ஊழியம் இல்லை. நம்ம ஊழியம் அந்த 6ஆம் வசனத்தில் மேலே பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். இந்த 6ஆம் வசனம் பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே தேவனே எங்களை என்ன செய்தார்? தகுதி உள்ளவராக்கிறார். புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார்ன்னு எபிரேயர் 8:13 இருக்கு.
இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை பண்ணார் சீசர்களுக்கு. பழைய ஏற்பாடு மிருகங்களுடைய ரத்தம் ஐயா, பழைய உடன்படிக்கை மிருகங்கள். புதிய ஏற்பாட்டு சொந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம். அந்த சொந்த ரத்தத்தினால தான் சபை உற்பத்தியானது. தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த வித்தியாசம் தெரியாதவன் என்னடா ஊழியம் செய்கிற? லேவியரே ஆச்சாரியரே, இனிமேல பாடாத. ராஜாக்களாக லேவியராக. முட்டா பையனே, இயேசுவே ஒரு லேவியரா? அந்த லேவி ஊழியம் அந்த எல்லாமே முடிச்சு ஒளிஞ்சிட்டு தானே அப்போஸ்தல ஊழியம்னு வச்சிருக்காரு. அதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை உனக்கு. அதில் 14:15 பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுனே போட்டிருக்கு. படிங்க. 2 கொரிந்தியர்ல 3:14-15 படிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதர்களுடைய மனசு கடினப்பட்டது இந்த நாள் வரைக்கும். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கு. இருதயத்தில் கண் இருக்கு இல்லையா, மனக்கண்கள். அந்த மனக்கண்களில் முக்காடு விழுந்துருச்சு. அது இயேசு கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டது. லேலுயா. எவனுக்குடா தெரியும் இந்த வார்த்தை, இந்த சத்தியம்? நான் என்ன எங்கிட்டோ இங்கிலீஷில் தருபுருன்னு பேசுகிறேனா, இல்லை வெளிநாட்டுக்காரன் துறை பேசுகிறான்னு சொல்கிறேனா, இல்லை எங்கிட்டோ படிச்சுட்டு வந்து சொல்கிறேனா? என் கருத்து அது. ஆதி அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு எவனா சொல்ல முடியும் நாட்டில்? இன்னைக்குள்ள ரெவரண்டுகள் பெசப்புகள் எவனா சொல்லுங்க பார்ப்போம். அவனை பின்பற்றுங்க, அவன் சொல்கிறத நம்புங்கடான்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக போட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி எழுப்புதல் வரும்? அதில் 15 படிங்க. அதுலேயே 15 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் இன்னைக்கு வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேலே இருக்கு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலைன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து, அந்த லேவி ஊழியத்திலிருந்து விடுதலை. எவ்வளோக்குடா தெரியும்? இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுக்குறானா? பகுத்தறிவு இருக்கா? பெரிய தொந்தியை போட்டுக்கிட்டு, பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு பேசப்பு நான் பேசப்பு எவன்டா சொல்லி கொடுக்குறீங்க? கிறிஸ்தவங்களெல்லாம் கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உங்களை வையது கோபம் வருது. உங்களை வையாமல் எப்படிடா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் உங்களை வையாமல்? கிறிஸ்தவங்களை அழிச்சு 2000 வருஷமாக கெடுத்து நாசமாக்கிட்டீங்களே. அதுதான் இப்போ நான் வேதனையோடு நான் உங்களை இன்னும் எவ்வளவோ வைய வேண்டியதெல்லாம் இருக்குது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது தான் முக்காடு அடிபட்டு போகும். இன்னும் மனம் திரும்பலை இஸ்ரேல் ஜனங்க, யூதர்கள். இப்போ இருக்காங்கல்ல, அமாசில் சண்டை போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளைகளை கொண்டுக்கிட்டு இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இப்போ அழிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயா இன்ன வரைக்கும் அவன் கிறிஸ்தவனா? அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் தானே, கரெக்டாக தானே இருக்கு. இன்ன வரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்காங்க. பவுல் சொல்கிறான் ரோமர் 10:1, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கு. ஏன்னா அவன் யூதன், இஸ்ரேல் ஜனங்க, அவன் ஜாதி ஜனங்களுக்காக பரிதாபப்படுறான், தப்பு இல்லை. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ரட்சிக்கப்படாதவன் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற, உனக்கு மாதிரியாவன், உனக்கு கோல் மாடலா? 24 மணி நேரம் அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீ ரட்சிக்கப்பட்டவனா இல்லை சந்தேகமாக இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்படாதவனை எதுக்குடா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்க? முன்னுதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க, வழிகாட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்க. எவனுக்காவது அறிவு இருக்கா? மெண்டல் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? யோசிங்க. ஆகவே மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசே 40 நாள் உபவாசம் தோற்கப்பட்டது, வெற்றி பெறலை. எபிரேயர் 3:3 இயேசு மோசேயை விட இயேசு பெரியவர்னு போட்டிருக்கு. அவர் மேலான தேவகுமாரனாக இருக்காருன்னு 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. மோசே இயேசு கிறிஸ்துவுடைய யூதா ஊழியத்தை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 11-14 வரை படிக்கும்போது மோசேக்கு ஒன்றும் தெரியாதுன்னே போட்டிருக்கு.
அதனால திறப்பின் வாசல் ஜெபம், மோசே உபவாசம் அவன் செஞ்சான்னு சொல்லி இனிமேலும் சொல்லாதீங்க, பேசாதீங்க. அப்படியே பேசினாலும் என்னை மாதிரி பகுத்தறிஞ்சு விளக்கம் சொல்லி இயேசுகிட்ட கொண்டு வாங்க. இயேசு பெரியவர், அல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த உபவாசம் ஜெபம் 40 நாள் சாத்தானை ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். 3 வருஷம் ஊழியம் உலகத்தையே கலக்கிட்டார். அல்லேலூயா. அதுதான் நம்ம மாதிரியாக இருக்கணுமே தவிர, நம்ம முன்மாதிரியாக இருக்கணுமே தவிர, எவனோ சொல்லி கொடுக்குறான், எவனோ மூத்த போதகர் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னா இனிமேல் அதை நம்பாத. பவுலை பின்பற்றுங்க. இந்த பவுல் அல்ல. நாளைக்கு நான் பல்ட்டி அடித்தாலும் ஒரு 10 கோடி கொடுத்தா பல்ட்டி அடிக்க மாட்டேனா? நான் என்னை நம்பாதீங்க. என்னைய நம்பர் வாங்கிட்டு இவர் தான் நான் நாளைக்கு செத்துட்டா என்ன செய்வீங்க? யாராவது போவீங்க? அந்த பவுல் நிருபங்கள் வேதத்தை ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அப்போஸ்தல நிருபங்கள் இருக்குது. அதை படித்து பார்த்து அதில் புத்தி அடைஞ்சு அதில் நடங்க. அதில் ஏதோ கொஞ்சம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முழுசாக நான் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் உண்மையாக இருக்கேன். அல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டின் உபவாசங்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினத்தில் சொன்ன அந்த குறைய 1வது பாயிண்டை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த உபவாசமும் ஜெபமும் ஜாதி பிசாசியை துரத்தும். மத்தேயு 17 அதிகாரம் 15 21 வசனம் வரை படிக்கும்போது இயேசுகிட்ட ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஐயா, பிசாசி பிடிச்சிருக்கு, இவன் ஜலத்தில் விழுகிறான், அக்னியில் விழுகிறான், என்னன்னே தெரியல. அவன் பிசாசின்னு சொல்லலை, தெரியல, அது ஒரு வியாதி நோயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அங்கே இயேசு அங்கே என்ன சொல்கிறார்? 21 வசனம் படிங்க. ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி வேற ஒரு வகையிலையும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசர்கிட்ட அப்போஸ்தலர்கிட்டயே கொண்டு வந்தாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க ஜெபம் பண்ணி என்ன செய்யல? போகலை. ஆனால் பிசாசியை துரத்த அதிகாரம் பெற்றவங்க. மத்தேயு 10:1 பிசாசிகளை துரத்தும்படி உங்களுக்கு அதிகாரம் தர்றேன்னு இயேசுவே சொன்னார். அந்த அதிகாரம் பெற்றவங்களாலேயே முடியலையா பிசாசியை துரத்துறதுக்கு. அதுபோல் இன்றைக்கி பெரிய ஊழியர்கள்னு சொல்லிக்கிட்டு போகிறீங்க, போங்க, தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே அவங்க செய்வாங்கன்னு நம்பிடாதீங்க. அவங்களும் பாடு உள்ள மனுஷங்க தான். எல்லாம் வல்ல சக்தி உள்ளவன் இல்லை, சகல அதிகாரம் பெற்றவன் கிடையாது, இயேசுவை போல கிடையாது. வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். இவர் மாதிரியா எல்லாரையும் சொல்ல முடியும், நினைக்க முடியும்? ஆகவே சீசர்கள் இயேசுவின் அப்போது நியமிக்கப்பட்டு அதிகாரம் பெற்ற அந்த சீசர்களாலே முடியல, விரட்ட முடியல. அப்புறம் இயேசுகிட்ட வர்றாங்க. இயேசு அதட்டின உடனே பிசாசி விலகிருச்சு. போ, இயேசுவி நாமம் சொல்லலை, போ அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் தானே இயேசு. பிசாசி ஓடிடுச்சு. அப்போ தனியாக சீசர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சின்னு. இயேசு தனியாக இருக்கார்ல, தனியாக கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி சொன்னால் கேவலம்ல, 4 பேருக்கு முன்னாடி ஏன் பாரு இவனே இப்படி சொல்ல. அது மாதிரி தனியாக சில விஷயம் தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது. தனியாக கூப்பிட்டு இயேசுவே எங்களால் ஏன் முடியலன்னா அதுக்கு பதில் சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தில் தான்ப்பா முடியாமல் போச்சு. கடுகளவு விசுவாசமாக இருந்தாலும் பெரிய காரியம் செய்வீங்க. இந்த ஜாதி பிசாசி பாயிண்ட், இந்த ஜாதி பிசாசி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லிட்டார். ஜாதி பிசாசி இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்கான். ஜாதியை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம். அவரே என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நான் சொன்னேன், ஏப்பா மதத்தை ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, ஜாதி மதம்னு சொல்கிறாங்களே. நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே ஆர்சின்னு சொல்கிறான், பெந்தேகோஸ்துன்னு சொல்கிறான், சிஎஸ்ஏன்னு சொல்கிறான். இதில் எத்தனை மதம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரிகளில் மார்க்க பேதங்கள் ஒன்று தானே. மார்க்கம் பேதங்கள்லாம் சபை பாரம்பரியம், உபதேசம், மதங்கள்,
யூத சமயம் சொல்ல, சமயம்னா மதம். அப்போ இதை எப்படி ஒழிப்ப? ஒன்றை மட்டும் உருவி இதை மட்டும் ஒழிப்பேன்னா 100 பாவம் இருக்க, என்ன செய்வ? ஒன்றுக்கு மட்டும் ஜங்க வச்சு இதை மட்டும் ஒழிப்பேன்னா மதத்தை ஒழிக்கிறது யாரு? லஞ்சத்தை ஒழிக்கிறது யாரு? ஏன் வரதட்சணையில் எத்தனை பேர் இன்றைக்கி வாங்கி எத்தனை பொம்பளைய பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க, கொலை செய்கிறாங்க. நீ சமூக தொண்டு பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறீன்னா எல்லாத்துக்கும் சங்கவை எவன் எதை செய்ய முடியும்? அதனால மனுஷர்களில் ஜாதியை படைக்கல, பிசாசிகளில் ஜாதிகள் இருக்கு, மிருகங்களில் ஜாதி ஜாதியாக படைச்சாருன்னு இருக்கு. மிருகங்கள் தான் ஜாதி ஜாதியாக படைக்கப்பட்டது, மனுஷர்கள் அல்ல. அப்போ மனுஷர்களில் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னாரே, அது எப்படி என்று ஒருத்தன் கேட்குறான். ஜாதிகள் கடவுள் படைக்கல, அவங்கவங்க தொழிலாலே உண்டானது, அவங்கவங்க வேலையாலே ஜாதிகள் உண்டாயிடுச்சு. இப்போ எங்கள் சரித்திரத்தில் என்னுடைய மூதாதையர்கள் சொன்ன ஒரு வரலாறு சொல்கிறேன். ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நாயை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆடு மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு நாய் பாதுகாப்புக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கான். நாய்க்காரன் வர்றேன், நாய்க்காரன் வர்றேன், நாய்க்கர் அப்படி மாறிடுச்சு. அதான் நாய்க்கர். அப்புறம் விவசாயம் பண்ணுறவன் விவசாயி, அவன் வேளாண்மை செய்கிறவன் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு ஜானு நாரில் வளையம் கட்டி அதில் காலை விட்டு எதில் ஏறினா? பனை மரத்தில் ஏறினா. ஜானு நார், அதான் ஷானார். ஜானு நாரில் ஏறிக்கிட்டே இருந்தான், சானார். அப்புறம் நாடாவாக்குனாங்க, நாடார். வியாபாரம் பண்ணாங்க, வியாபாரின்னு சொல்லிட்டான். இப்போ ஐஸு விற்கிறவனே ஐஸுக்காரன், உப்பு விற்கிறவனே உப்புக்காரன், இவங்கெல்லாம் உப்புக்காரங்க. இப்போ மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் யார்? மீனவர். பறை அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பறையிரு அப்படின்னு சொல்லிட்டான். பள்ளத்தில் ஒருத்தன் விவசாயம் பண்ணால் பல்லேன்னு சொல்லிட்டான். இப்படி தாட்டா ஜாதிகள் தொழிலால் வந்தது, கடவுள் படைக்கலை. அவன் தொழில். இப்போ சாக்கடையை அள்ளுறவனை மெச்சுவாங்களா? சாக்கடை ரொம்ப நாத்தமாக இருக்கும், துப்புர பணியாளர்கள் அங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை எப்படி மெச்சுவாங்க? சந்தோஷமாக நீயும் நானும் ஒன்றுன்னு கையை போட்டால் போக முடியும்? அவன் நாத்தத்தில் வேலை செய்கிறான் பாவம். அப்போ அதனால் கொஞ்சம் சுமல் உண்டாகும். விலகி இருக்கான், அவனை தொட மாட்டான், விலகி இருக்கான். அதனால் ஜாதியை பார்த்து போனான்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் தொழில் அப்படி. அதுவே அவன் பணக்காரனாகி கோடிச்சவரன் ஆகிட்டா பார்ப்பானா? விலகுவானா? அதனால அவன் ஜாதி பெரிய வேலை, ஒரு சின்ன கையெழுத்து போட்டு லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் முழுவதும் உழைச்சாலும் 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்களாம். இப்படி இருக்குல்ல, ஒரு சின்ன சைன் போட்டு லட்சக்கணக்கில் வாங்குறான் ஐயா. ஆகவே அந்த பெரிய வேலையில் உள்ளவெல்லாம் மேல் ஜாதியாக, கீழே கன்றாவியாக வேலை செய்யக்கூடிய அப்பாவிகளாக கீழ் ஜாதியாக தொழிலாலே ஏற்படுத்தப்பட்டது. தொழிலை ஒழிச்சாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியுமா தொழிலை? விவசாயம் செய்யக்கூடாதுன்னா இப்போ எப்படி சோறு சாப்பிட்றது? துப்புர பணியாளர்கள் இல்லாட்டினா எப்படிடா நகரம் சுத்தமாக இருக்கும்? அவன் வேலை செஞ்சுத்தான் ஆகணும். இப்போ சவரம்பத்தை சலூன்காரன் இல்லாட்டினா எல்லாம் தாடியோடு தெரிய வேண்டியதான். அப்போ அவங்க தொழிலை எப்படியா உழைச்சா அவனுக்கு எப்படி சாப்பாடை போட முடியும்? அப்போ எனக்கு ரூபா கொடுறான்னா எப்படி? இது நடக்கிற விஷயமா? தொழிலை ஒழிக்காதது போல தொழிலால் உண்டான ஜாதியும் ஒழிக்க முடியாது. உலகத்தில் ஒன்றும் முடியாது. ஒரே ஒரு சக்தி தான் அதை மேற்கொள்ள முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சக்தி. லேலுயா. கடைசியில் உயிர்த்தெழுந்து இயேசு பரலோகத்துக்கு போகும்போது மத்தேயு 28:19-20 சொன்னார், சகல ஜாதிகளையும் சீசராக்கி, அதாவது சகல தொழிலாளர்களை ஒன்றுபடுத்து, அந்த அர்த்தம் அப்படியே எடுத்துக்கிட்டா. சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட
பழைய ஏற்பாடு கட்டளை இல்லை, மோசே கட்டளையிட்டது இல்லை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அந்த உபதேசத்தை அப்படியே ஜூ பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இயேசு தான் முதல் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 போட்டிருக்கு. இயேசு ஒரு அப்போஸ்தலன்னு எவனும் சொல்லலை இது வரைக்கும். நான் அப்போஸ்தலன் ஊழியம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர இயேசுவை அப்போஸ்தலன்னு எவனும் சொல்லலை. அப்போஸ்தலர்கள் சொல்லி ஆதி அப்போஸ்தலர் இன்னைக்கு உள்ளவன் கிடையாது, ஆதி அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர் 3:1 படி. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரர். இந்த உலகத்தில் எல்லாமே ஆதாமுடைய மக்கள் தானே, ஒரே ரத்தத்தில் வந்தவங்க தானே. இதில் என்னடா ஜாதி இருக்கு? ஒரே ரத்தம், எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆதாம் தான் தகப்பன், ஏவாள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு ஆதியாகமம் 3:20 இருக்கு. ஆகவே எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆனால் இங்கே பரிசுத்த சகோதரன் சொல்கிறது கிறிஸ்தவர்கள். லேலுயா. சகல ஜாதியிலிருந்து அவன் ஞானஸ்நானம் பெற்று உபதேசம் பெற்றதுனால அவன் பரிசுத்த ஜாதியாக நீதிமான்கள் சந்ததியாக எண்ணப்படுறதுனால இங்கே அந்த சகோதரனை, அந்த கிறிஸ்தவங்களை பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதானமாக ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு 4 பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க. முதல் பேர் அப்போஸ்தலர், 2வது பிரதான ஆசாரியர், 3வது கிறிஸ்து, 4வது இயேசு. நல்லா விளங்கிக்கிங்க. அப்போஸ்தலர் என்றால் தேவனாலே அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர். இயேசு தேவனால அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். அந்த அர்த்தம் தான். 2வது பிரதான ஆசாரியர் என்பது பழைய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அல்ல. அந்த ஆசாரியத்துவம் பூரணப்படுமானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய ஆசாரியர்கள் எழும்ப வேண்டிய அவசியம் என்ன? லேலுயா. ஆகவே மெல்கிசேதேக்கின் முறையிலே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமையே தசமமாக வாங்கி ஆசீர்வதிக்கிற அளவில் ஒரு மெல்கிசேதேக்கு ஊழியக்காரன், தேவ உன்னதமான ஊழியக்காரன் இருந்தான். அவன் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஊழியத்தை நிலைநிறுத்த லேவி ஊழியம் தள்ளப்பட்டது. 2வது நிலைநிறுத்த 1வது உள்ளதை தள்ளினார். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறார். லேலுயா. 3வது கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர், அவருடையவர்கள்னு அர்த்தம். இப்போ நாம் என்னைய மதுரைக்காரன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்தால் கோயம்புத்தூர்காரங்க, மதுரைக்காரன், இவன் சென்னைக்காரன், அந்தந்த ஊரால் அவன் அழைக்கப்பட்ட மாதிரி நாம் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள். லேலுயா. சில ஆளுங்க பச்சை குத்துறாங்கல்ல, பச்சையை தரிக்கிறான். அது மாதிரி இயேசுவை நாம் தரிக்கிறோம். எப்படி தரிக்கிறோம்? கலாத்தியர் 3:27 போட்டிருக்கு. அன்றியும் கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லா ஜாதியும் அடியாகுது. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறாங்க. லேலுயா. அதான் கிறிஸ்துவை தரிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசுவின் சீசருக்கு தாயா கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 முத இயேசுவின் சீசர்களுக்கு அந்தியோகியா புறஜாதி சபையில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அவங்களுக்கு வழங்கிற்று. லேலுயா. இயேசுவின் சீசர்கள் தான் கிறிஸ்தவங்கள் ஆக்கப்பட்டாங்க. யூதர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல. அவங்க வாயாலே சொன்னாங்க. யோவான் 9:28
ஒருத்தன் குருடன், நீ நீ இயேசுவுக்கு சீசராக உங்களுக்கு மனது இருக்கா, ஏன் துருவி 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 என்னை கேட்குறீங்கன்னு சொல்லும் போதே யூதர்கள் அவனை தள்ளி விட்டு, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யார், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. ஏன் மோசேயின் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல, இயேசுவின் சீசர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்படவில்லை. ஆகவே யூதர்கள் இஸ்ரேலர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தரும் கிறிஸ்தவன் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால் அவனை கோல் மாடலாக முன்மாதிரியாக அவனை இனிமேல் பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா உன்னை மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் உன்னை கொண்டு போகணுமே தவிர வேறு ரூட்டில் நீ உன்னை கொண்டு போகவே முடியாது. அவன் மோசேக்கு சீசர்களில் சொன்னீங்கள்ட்டு தான். அந்த யூதர்களை இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் பிசாசின் மக்கள், பிசாசின் பிள்ளைகள்னு சொன்னார். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவங்க, பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய நீங்கள் மனதாக இருக்கீங்க. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கான், ஆதி முதற்கொண்டு மனசை குலபாதகனாக இருக்கான். சக்தி அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியத்தில் அவன் நிலை இன்ன வரைக்கும் நிலை நிற்கலை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு அவன்தான் உங்களுக்கு தகப்பேன்னு சொல்கிறார். யூதர்களுக்கு சொல்கிறாரு பிசாசின் பிள்ளைகள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என் ஆடுகளாக இராதனால செவி கொடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி யூதர்களை சொல்கிறாரு. எல்லா யூதர்களும் அல்ல, அதில் ஒரு சில யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு யூத கிறிஸ்தவங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அழைக்கப்படுறாங்க. அந்த இஸ்ரேல் நாட்டிலேயே அவங்கள ஒதுக்கிட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி யூத கிறிஸ்தவன் இவனோட எவனும் புழங்காதீங்க வைக்காதீங்க, அவன் கிறிஸ்தவன் ஆகிட்டான்னு சொல்லி நெதன்யா பெஞ்சமின் இப்போ உள்ள பிரதமர் கட்டளை போட்டிருக்காருயா, கிறிஸ்தவன் ஒருத்தனும் ஊழியம் செய்யக்கூடாது, யாரும் இது பண்ணக்கூடாது, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் வைங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயா. இந்த முட்டா பையனுக்கு அது தெரியாமல் இஸ்ரவேல் சண்டையில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயிக்கிறாங்க. என்ன அறிவு இருக்குது உனக்கு? ஏண்டா ஒருத்தனை தூக்கி பிடிக்கிறீங்க? அவன் பிள்ளைகளை கொண்டுக்கிட்டு இருக்கான், ஜனங்களை கொண்டுக்கிட்டு இருக்கான், குண்டை போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கானா, அவனுக்காக நீ இவன் ஜெயிக்கிறானா? இவனுக்கு என்ன அறிவு இருக்கு? இவன் கிறிஸ்தவனா? முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சு நாசம் பண்ணியிருக்காங்க, கெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு, பூச்சி, அதுக்கு அவர் தெய்வம் குலசாமியா? உலக இரட்சகர் இயேசு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலக இரட்சகரை போய் ஒரு சின்ன வட்டத்தில் போய் இஸ்ரவேலின் தேவன் ஏண்டா சொல்கிற? அது அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்க, காட்டு முன்னாடி காலத்தில் அறியாமையுள்ள காலங்கள், தேவன் அதை காணாதவர் போகிறதா பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு இயேசு சொன்னார். நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதுதான் உன் வேதமாக இருக்கணும், உபதேசமாக இருக்கணும், உனக்கு வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர பேரே பழைய ஏற்பாடுன்னு இருக்கே, உனக்கு புரியல? பழைய சோறு புது சோறு ரெண்டு இருக்குது உங்கள் வீட்டில். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சோறை கொடுப்பீங்க சொல்லுங்கம்மா? புது சோறு தானே கொடுப்பீங்க. பழைய சோறு அனாதிகளுக்கு யாராவது விளங்கா பாவம் கஷ்டப்படுற யாராவது ஒரு யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு பழைய சோறை கொடுப்பேன். சுடு சோறு புது சோறு தான் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பழைய ஏற்பாடுன்னு இருக்க தெரியல, பழைய சட்டம், அதுக்கு பேர் பழைய சட்டம். இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள சட்டம் அம்பேத்கர் சட்டம். நம்ம இந்தியா தேசத்திலே அம்பேத்கர் சட்டம் ஏற்றினார். அம்பேத்கருக்கு முன்னாடி மனு தர்ம சட்டம்னு ஒரு பிராமணை ஏற்றி வச்சுருந்தான். மனு தர்ம சட்டம்னு தெரியுமா? பிராமணன் ஏற்றி வச்சுட்டு எவனும் பாமர மக்கள் எவனும் என்ன செய்யக்கூடாது, எவனும் படிக்கக்கூடாது, எவனாவது படித்தா காதில் ஈயங்காய்ச்சி ஊற்றணும், பொம்பளைகள்லாம் மாறாப்பு போடக்கூடாது, 4 வர்ண ஜாதி, அவன் கீழ் ஜாதி, காலில் இருந்து உருவானவன், நாங்கள் நெத்தியிலிருந்து வந்தோம், அவனாக செட்டப் பண்ணி எழுதிக்கிட்டியா, புருஷன் செத்துட்டா பொம்பளைங்க அப்படியே உடன்கட்டை ஏறி தீயில் போட்டு அப்படியே கொள்வது அந்த சட்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சனாதன சட்டம், பூர்வீக பிராமணங்க ஆட்டி படைச்சது. இன்ன வரைக்கும் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கான், எவனும் அதிலிருந்து மேலில். இன்ன வரைக்கும் அந்த சனாதன சட்டத்தை
திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஐயா காட்டு முன்னாடி சட்டத்தை. அம்பேத்கர் அதை உடைச்சி ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு, சகலத்துக்கும் பொதுவான சட்டத்தை ஏற்றினார். காந்தி கூட அதை எதிர்த்தார். ஒரு தடவை சண்டை வந்துச்சு, மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு வட்டமேஜ மாநாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்படி போராடி மேற்கொண்டு ஜெயிச்சதாயா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதான் புது சட்டம். இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் வாதாடுறது, நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறது புது சட்டத்திலையா பழைய சட்டமாகிய மனு தர்ம சட்டத்திலையா? சொல்லுங்க. அம்பேத்கர் புது சட்டம்தான், அதான் புது ஏற்பாடு. பழைய சட்டம் பழைய ஏற்பாடு. பட்டன் போன் வச்சிருக்கீங்களா? அது பழைய ஏற்பாடு. நவீன போன், லேட்டஸ்ட் போன் வச்சிருக்கீங்களா? அது புது ஏற்பாடு. விளங்குறதுக்கு சொல்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு இருக்கட்டும், பட்டன் செல்லு இருக்கட்டும். அதுக்காக பட்டன் செல்லு ஒழிக்க முடியுமா? இன்றைக்கி பட்டன் செல்லு நிறையா வச்சுருக்காங்க, தப்பு இல்லை, நல்லது தான். ஆனால் இதோடு ஒப்பிட முடியுமா? லேட்டஸ்ட்டு ஃபோனோடு ஒப்பிட முடியுமா? அதில் இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியுமா? பாட்டு கேட்க முடியுமா? ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஒரு சிலது முடியும், எல்லாமே முடியாது. அதுபோல் பழைய ஏற்பாடு நல்லது தான், நல்ல வாக்கு தான், கடவுள் சொன்னது தான். ஆனால் இப்போ உள்ள அமுலில் உள்ளது புதிய ஏற்பாடு தான், தவிர பழைய ஏற்பாடு அல்ல. நான் ஒரு 2 உயில் எழுதுகிறேன் ஐயா, நான் தான் எழுதுகிறேன். ஒரு உயில் எழுதுகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு உயில் எழுதுகிறேன். கடைசியில் சாகும்போது என் பிள்ளைகளுடைய நிலைமை, எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக இருக்குது. இன்னொரு உயில் எழுதுகிறேன். நான் செத்துட்டேன். எந்த 2 உயிலில் எந்த உயில் கரண்டில் வரும்? புதுசாக எழுதுனது கரெக்டு. கடைசியில் நான் புதுசாக எழுதுனா பாருங்க, அதான் கரண்டில் வரும். அதை தூக்கிட்டு வந்து இதுவும் அவர் தானே எழுதுனாருன்னா, முட்டா பையனே, அது முந்தி எழுதுனதுப்பா, அவர் எழுதுனது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதுசாக கடைசியில் அவர் சாகும்போது எழுதி செத்தாரே, அதுதான்ப்பா கரண்டில் வரும். அதில் ஒரு விதமாக இருக்கும், இதில் ஒரு விதமாக இருக்கும். முரண்பாடு அல்ல, ரெண்டுமே நான் எழுதுனது தான். ஆகவே பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது பழைய ஏற்பாடு, பழைய உயில். புதிய ஏற்பாடு புதிய உயில். நான் சொல்கிறேன் புதிய உயில். பூர்வத்தாருக்கு பங்கு பங்கா வகை வகையாய் பிதாக்களோனுவா திருவுளம் பெற்றது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாடு பழைய உயில். இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பெற்றான் 2ஆம் வசனத்தில் சொன்னது புதிய உயில், புதிய ஏற்பாடு. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு, உபதேசத்துக்கு, ஜெபத்துக்கு, உபவாசத்துக்கு தான் நம்ம உள்வாங்கணுமே தவிர, எதுக்கு எடுத்தாலும் திறப்பின் வாசனம், எதுக்கு எடுத்தாலும் மோசே லேவி ஊழியம் வந்தான்னு தற்கூரி முட்டா பையன் மாதிரி இனிமேல் சொல்லிக்கிட்டு தெரியாதே. ஊழியர்களே, யூடியூப்பில் கேட்குற ஊழியர்களே, உங்கள் எல்லாரையும் எல்லாம் கெடுத்து உங்களை வையாமல் எப்படிடா இருக்க முடியும்? நாசம் பண்ணில வச்சுருக்கீங்க. மண்ணையும் சோத்தையும் கலந்து உன் பிள்ளைகளை கொடுத்தா வாந்தி பேதி வராதா? செத்துற மாட்டாங்களா பிள்ளைங்க? அப்படி தானே இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதை. ஆகவே இந்த ஜாதிகள் கடவுள் படைக்கல, தொழிலாளர் உண்டானது. சகல தொழிலாளர்களையும் ஒன்றாக்கு நான் உபதேசம் பண்ணுறேன். இயேசு ஒரு அப்போஸ்தலர், உபதேசம் பண்ணுறேன்னு சொல்கிறது ரெண்டையும் நீங்கள் இணைச்சிங்கன்னா என்ன பேர் வரும்? அப்போஸ்தல உபதேசம். லேலுயா. ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் மத்தேயு 1:21. ஆகவே 4 பெயர்களுக்குள்ள அர்த்தம் அதுதான். ஒரிஜினலாக இயேசுவை எடுத்துக்கிட்டா உண்மையான பெயர் இயேசுவுக்கு என்ன தெரியுமா? வார்த்தையானவர் தான். அவருக்கு இயேசுவும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது, அவர் அப்போஸ்தலரும் கிடையாது, பிரதான ஆசாரியரும் கிடையாது. இதெல்லாம் காரண பெயர்கள். ஒரிஜினல் பெயர் இயேசுவுக்கு வார்த்தையானவர் தான். வெளிப்படத்தில் 19:13 போட்டிருக்கு. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதும் என்பதே. அந்த தேயை இழுங்க. இதுதான்
இதுதான் ஒரிஜினல் பேர். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்கிறோம்ல, பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாக இருக்காங்கன்னு சொல்லி 1 யோவான் 5:7 படிக்கிறோம்ல. நடுவில் அந்த வார்த்தை வர்றாருல, அவர் தான் அது ஒரிஜினல் பேர் அவருக்கு. ஆகவே இவைகள் முழுவதும் காரண பெயர்கள். அதில் உலகத்தில் இயேசு அனுப்பப்பட்டதுனாலே, தேவனால் அனுப்பப்பட்டதுனாலே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். அவர் உபதேசம் கொடுத்ததுனாலே அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்லப்பட்டது. அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் தான் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42 அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய ஒன்னியத்துலேயும் அப்பம் பிக்குதுலேயும் ஜெபம் பண்ணதுலேயும் எப்படி இருந்தாங்க? அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அந்த ரட்சிக்கப்படக்கூடிய 47ஆம் வசனத்தில் அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த சபையில் சேர்க்கறது ஊழியக்காரன், அங்கே சேர்க்கறது கர்த்தர். அதனால் உங்கள் பேர் அங்கே தான் இருக்கணுமே தவிர, இந்த சபையில் நான் மெம்பராக இருக்கேன், இந்த சபையில் நான் காசு கட்டுறேன், நான் சந்தாங்க கட்டுறேன், இந்த கல்லில் என் பேர் இருக்குன்னா இதனால் இது பேர்த்துக்கிட்டாயா போய் காட்ட முடியும்? ஏசுக்கிட்ட போய் உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். அல்லேலூயா. பேய் ஓடுது, பிசாசி ஓடுது, வயிற்று வலி நீங்கிருச்சு, அப்படியே எங்கள் அப்பா சாட்சி சொன்னால் ஒரு அம்மா சொல்லுது, என் ஜவுரி முடி எலி எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஜெபிச்சேன், கண்ணீரோடு ஜெபிச்சேன், அந்த எலியே கொண்டு வந்து போட்டுருச்சான். எப்படி எதைத்தான் சொல்லணும் இல்லையா? உன் பேர் பரலோகத்தில் எழுதுனக்காய் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னார். தங்கம் ஏறிடுச்சாயா? இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்களுக்கு கவலை, தங்கம் விலை ஏறிடுச்சு, ஐயோ பாவம், ஜெபம் பண்ணுங்க. ஏண்டா உனக்கு நித்திய ஜீவனை பற்றி அக்கறை இல்லை? பரலோகத்தை பற்றி இன்னைக்கு நீ செத்தா நீ பரலோகத்துக்கு போவியான்னு உனக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்க. மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நிச்சயம் இல்லாமல் இருக்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்னடா லாபம்? அதுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 கேட்டாரே, எவனாவது சொல்கிறீங்களா? அதை நித்திய ஜீவன் தான் முக்கியம். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதே அதுக்கு தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்க. புதிய ஏற்பாடு எழுதுனதுக்கு ஒரே காரணம் அங்கே போட்டிருக்கு. நிருபங்கள் எழுதினது எல்லாம் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம் எழுதுனதுக்கு ஒரே பாயிண்ட், ஒரே கருத்து. அதான் படிங்க, ஒரு ஆள் படிங்க சத்தமா. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்க ஐயா. அவருடைய அற்புத அடையாளங்கள் நிறையா சேர்க்கப்படலை, சேர்த்தா உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன்னு அதில் தான் போட்டிருக்கு. அற்புத அடையாளங்களை பார்த்து நீ ஏமாந்து போயிடாத. இவன் அற்புதம் சொன்னான், இவன் சொன்னதெல்லாம் பழிச்சிருச்சு, இவன் இப்படி சொல்லிட்டான், கரெக்டாக சொல்லிட்டான்னா அதனால நீ பரலோகம் போக முடியாது. தெரிஞ்சுக்க. நித்திய ஜீவன் அடைய முக்கியம். அதுக்கு இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கணும். விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் அடையதான் இவைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்க. இவைகள்லாம் எழுதப்பட்ட நோக்கம் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கேட்குற தேவ பிள்ளைகளே, ஜாதி மதமும் இன்னும் நிறைய பாவங்களும் இன்னைக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னா, கருணை கொலைகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, உபவாசம் ஜெபத்தினாலே அதை முறியடிக்க முடியும்னு இயேசு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. உண்மையாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனுக்கு ஜாதி பார்ப்பானா, மதம் பார்ப்பானா, ஊழல் செய்வானா, லஞ்சம் வாங்குவானா, இவன் விபச்சாரம் பண்ணுவானா, வேசித்தனம் பண்ணுவானா, கள்ளத்தனம் சொல்கிறானா, வாயை திறந்தா பொய்யே சொல்கிறானே சொல்லுவானா? ஐயா, உண்மையாக உபவாசம் பண்ணி இயேசுவை போல ஜெபிக்கிறவன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல காப்பி அடிக்கிறவங்க நிற்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 10-20 வரை படிச்சிங்கன்னா, யூத சேர்ந்த வாலிபர்கள்லாம் ஒரு பிசாசி பிடிச்சவனை போய் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே பிசாசியா போ அப்படின்னு சொல்லும் போது, பிசாசி ஏய்
பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீ யாரான்னு சொல்லி பிசாசு அவங்க மேலே பாஞ்சு நிர்வாணமாக ஓடிட்டாங்க எனக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள ஆளுக முழுவதும் இயேசுவின் பேரை சொல்லி பிசாசு விரட்டுறான், பவுலை சொல்கிறான். ஆனால் அவன் இன்னும் யூதனாக தான் இருக்கானே தவிர கிறிஸ்தவனாக மாறல. அதனால் பிசாசி அவங்களுக்கு பயப்படாது. அவங்கள என்னடா நீ யாரான்னு கேட்கும். ஆகவே பிசாசி விரட்டி தகுதி எடுக்கிற சோசின்னு சொல்கிற ஊழியர்களே மனம் திரும்புங்க. அப்போ நாங்கள் இயேசுவை ஊழியக்காரனா இல்லாமையா பிசாசி ஓடுது, ஊழிய தகுதி எடுக்கிறோம், கரெக்டாக சொல்கிறோம். ஒருத்தன் சொல்கிறான், மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் சீசர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க, இயேசுவை நோக்கி, போதகரே, இந்த வசனத்தை அழித்து படிங்க, நம்மை பின்பற்றாதவன், நம்ம என்ன இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் பின்பற்றாத ஒருத்தன் உமது பேராலே பிசாசுகளை துரத்தி ஊழியம் செய்கிறான், தடுக்கவான்னு கேட்குறாங்க. இந்த வசனத்தை கவனிங்க. இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் பின்பற்றாமல் கூட பிசாசியை இயேசுவின் பேரால விரட்டி ஊழியம் செய்ய முடியும். அப்படி ஒருத்தன் செஞ்சுருக்கான், தடுக்கவான்னு சீசர்கள் கேட்கும்போது, தடுக்காத, என் நாமத்தினால பிசாசி விரட்டவே அந்த அளவில் ரொம்ப தீங்கு செய்ய மாட்டான், ரொம்ப இதாக தான் இருப்பான். அவங்கள தடுத்தோம்னு சொல்லும் போது தடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, என்னைக்காவது அவன் திருந்துவானே, என்னைக்காவது மனம் திரும்புவானே, என்னைக்காவது இயேசுவை பின்பற்றுவானே. கவனிங்க, அதனால் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்லை உயிர் போகும்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இன்று ஆண்டவரே என்னை நினைத்தருளும் சொல்லி ஜெபிக்கும்போது, இன்று என்னோடு கூட பரதீசு உயிர் போகுது, அந்த நேரத்தில் வாய்ப்பு தர்றாரு. ஏன்னா ஒருத்தனாவது கட்டு போகுது, தேவ சித்தம் இல்லை. அதனால் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் பிசாசு விரட்டுறதுனால, தீர்க்கதரிசனம் சொல்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால அப்போஸ்தலரையும் இயேசுவையும் பின்பற்றாங்க என்பது நினச்சிடாதீங்க. கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசியில் மனம் திரும்பாமையே போயிட்டாங்கன்னா கடைசியில் மாட்டிடுவாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 22 கத்துவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்கிறார். அக்கிரம ஜெயிக்கார என்னை விட்டு ஒரு தெரியாதுன்னே சொல்கிறாரு. ஏன்னா 21ஆம் வசனத்தில் மேலே படிச்சிங்கன்னா, பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் போக முடியாதுன்னே சொல்கிறாரு. அதனால் கர்த்தாவே, தேவர்கள் பாட்டு பாடுறவனும் சரி, ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறவனும் சரி, இன்னைக்கு பிசாசி விரட்டி தகுதி எடுக்கிறவனும் சரி, பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பிசாசி விரட்டினாலும் ஒன்றும் தெரியாதுன்னே சொல்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், சுதாரிச்சிட்டீங்க பரவாயில்ல, முதல்ல இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், இன்னும் தெரியாமல் தான் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவான். யோவான் 12:26. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவான கனம் பண்ணுறது தான் சொல்கிறீங்களே தவிர அவரை பின்பற்றுவதை பற்றி சொல்லலையே. நீ பின்பற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கூலி வந்துடும், மகிமை வந்துடும், கனம் வந்துடும். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேலையாள் கூலிக்கு பார்த்துன்னா இருக்கான். இயேசுவை பின்பற்றி, லேலுயா, பழைய ஏற்பாட்டையும் மோசேயும் அல்ல, நியாயப்பிரமாணத்தை ஓய்வு நாள் அல்ல, பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் அமாவாசையும் பௌர்ணமியும் அல்ல, இயேசுவை பின்பற்று. லேலுயா. அப்படி பின்பற்றும் போது இயேசுவின் பேராலே உபவாசமும் ஜெபமும் உன் வாழ்க்கையிலே கரெக்டாக இருந்தா எந்த ஜாதி பிசாசினாலும் உங்ககிட்ட நிற்காது, ஓடிடும். லேலுயா.
கடுகளவு விசுவாசமாக இருந்தாலும் பெரிய மலைகளை நீங்கள் தவிர்ப்பீங்கன்னு சொன்னார். ஆகவே 2வது பாயிண்டில் ஜெபமும் உபவாசமும் ஜாதி பிசாசியை துரத்தும் என்ற 2வது பாயிண்டை நிறைவு செய்கிறேன். மூன்றாவதாக ஆராதனையும் உபவாசமும் சேர்ந்து இருக்கும்போது ஆவியானவர் அங்கே அசைவாடுவார், இறங்குவார். இந்த தலைப்பு 3வது பாயிண்ட். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 3 வரை படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் படிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் சிமியோனும் இந்த சவுலுன்னு சொல்றது பவுல் தான். அவன் பேர் சவுல் இல்லை, அவன் தீர்க்கதரிசியாக தான் இருந்தான். அவன் அப்போஸ்தலனா வரல. அப்போ அப்படி படிங்க 2வது வசனம். இவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாயிண்ட் இங்கே கேளுங்க. அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே என்ன ஊழியம்னு அவனுக்கு தெரியாவிட்டாலும் அப்போஸ்தலர்களோட ஐக்கியமாக இருந்தான். யார்? சவுல். முத நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போஸ்தலர் 9:6 இயேசு அவனை சந்தித்த போது, சவுலே சவுலே ஏப்பா என்னை துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். அவன் ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த தரிசனத்துக்கு பிறகு அவன் ஒன்றும் பதில் பேச முடியல. நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். 6ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர்கிட்ட போ, என் சீடர்கிட்ட போ, அங்கே பர்னபா ஒருத்தன் இருக்கான், நீ செய்ய வேண்டியது அவன் சொல்லுவான், அவன் பேச்ச கேளுன்னு இயேசு அப்போஸ்தலர்கிட்ட தான் அவனை அனுப்பினார். அவங்க உபதேசம் கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஊழியத்தில் பயிற்சி கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஊழியக்காரனாக மாறிட்டாயா சவுல், பவுலா. லேலுயா. இயேசுவுக்கே அடுத்து பவுல் தாயா 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கான்னா சும்மா லேஸ் இல்லை. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னு அவனை பார்த்து சொன்னாங்க. அந்த அளவில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். காரணம் அப்போஸ்தலரோட ஐக்கியம், அந்நியோன்யம், உபதேசம் அவனுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே அவன் புறஜாதி சபையிலே அவன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, போதகராக இருக்கும்போது, தீர்க்கதரிசியாக இருக்கும்போது, உபவாசமும் ஜெபமும் இடைவிடாமல் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குறார். லேலுயா. நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். நீ சரியான உபவாசம் ஜெபம் உங்ககிட்ட இருந்தா உன்னை குறித்து உண்டான அழைப்பு பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலத்தில் உன்னை பிரித்து விடுங்கன்னு சொல்கிறாரு. லேலுயா. எதில்? பாரம்பரியத்திலிருந்து பிரிப்பார், ஜாதி வித்தியாசத்திலிருந்து பிரிப்பார், ஏன் மத அடிப்படையிலிருந்து பிரிப்பார், ஏன் பண ஆசையிலிருந்து பிரிப்பார், ஏன் பொம்பளை ஆசையிலிருந்து பிரிப்பார். உலகத்தில் என்னென்ன இச்சைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் உன்னை பிரித்து அப்போஸ்தலனாய் உன்னை உயர்த்துவார். லேலுயா. ஆகவே இன்னைக்கு இத்தனையும் வச்சுக்கிட்டு நான் அப்போஸ்தலன் சொல்கிறானே, என்ன தடா வச்சு அவனை அடிக்க? இத்தனையும் செஞ்சுக்கிட்டு நான் அப்போஸ்தலன் சொல்கிறான். அப்போஸ்தலன் வேஷம் தரிச்ச கல்லே அப்போஸ்தலன். அவன் கவனமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரிக்கக்கூடியவர்கள். அது ஆச்சரியம் அல்லவே? சாத்தானும் ஒளியந்தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவன் பண்ணுற பிரசங்கம் வேறொரு சுவிசேஷம், அவன் சொல்கிற இயேசு வேறொரு இயேசு, அவன் அந்நிய பாஷை மாதிரி நடிக்கிறது வேறொரு ஆவி. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தையும் நான் சொல்கிறேன்.
இந்த பகுத்தறிவு, இந்த கிரிகளை வச்சு தான் அவனை புரிஞ்சுக்கிற முடியும். சபைக்கு பகுத்தறிவு அறியத்தக்க, ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரத்தை ஆவியானவர் கொடுத்துருக்காரு. இதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் அதுலேயே 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறான். ஏவாளை அப்படித்தான் வஞ்சிச்சு சாத்தான். பிரசங்கம் கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாத, இதை புசித்த நாளிலே சாகவே சாவாய், தொடாத, அப்படி சொன்னார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. பிசாசு 2வது பிரசங்கம் பண்ணுறான். ஆதியாகமம் 3:4 சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள், நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடும். எல்லாம் உன்னை குளிப்பாட்டுற பிரசங்கம் தாயா பிசாசு. உடனே இந்த அம்மா ஏமாந்து, ஆஹா இது அல்லவா உபதேசம். அவரும் பேசினாரே, சாப்பிடாத, தொடாத, ருசி வராத, இதெல்லாம் தேவையில்லை. பிசாசு சொல்கிறதான நல்ல உபதேசம் சொல்லி பிசாசின் உபதேசத்திலே அநேகர் விசுவாசிட்டு விலகி போனாங்கன்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு விலகி போனதே யார்? ஏவாள் தான். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க இருக்கு. மத்தேயு 24:4 சொல்கிறாரு. சீசர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அடையாளம் சொன்னார், எவனும் உங்களை ஏமாத்தாதபடி பார்த்துக்கோங்க, வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க. 5ஆம் வசனத்தில், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது அமித்ஷா அல்ல, மோடி அல்ல, ஆர்எஸ்எஸ் அல்ல. இன்னைக்குள்ள போதகர்கள் தாயா உங்களை வஞ்சிக்கிறான். பிஷப்புகள், ரெவரண்டுகள்னு சொல்கிறானே, அவன் தான் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். தெரியுமா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 நாள் இரவும் பகலும் ஊழியம் செய்து நான் கட்டிட்டு போனால் இன்னொருத்தன் வந்து ஈஸியாக இடிப்பான். தேவ போதகரே, ஸ்தல போதகரே, ஊழியர்களே, விசுவாசிகளே, இடம் கொடுத்துடக்கூடாது. பவுல் சொன்னான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில், 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு உங்களுக்கு இடைவிடாமல் புத்தி சொன்னதை நினைச்சிக்குங்க. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதைன்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போனான். அது மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் உங்களுக்கு கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காகவோ முகஸ்துதிக்காகவோ அடுத்த முறை ஐயா கூப்பிடணும்னு நினைச்சோ நான் பேசலை. அப்படி ஆளு நான் இல்லை. என்னையா எனக்கு என்னையா இருக்கு? 23,000 ரூபா சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு வந்தவன் ஜார்ஜ் ஆலயத்தில் மதுரையில். இப்போவும் போனால் ஏற்றுக்குருவாங்க. செல்லப்பிள்ளை நான். உபதேசமா பணமா? உபதேசம்தான். உபதேசத்தில் தான் நான் இருக்கேன். ஜெயிலுக்கு போயிருக்கேன், 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் உபதேசத்துக்காக, சத்தியத்துக்காக. இன்னும் சொல்ல போனால் சாகிறதுக்கு நான் ரெடி தான். எல்லாரும் என்னை வெறுத்தாலும் சரி, அடித்தாலும் சரி, துரத்தினாலும் சரி, என்னை கூப்பிடாவிட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அதுக்காக முழுசாக சொல்லிட்டேன் இல்லை, இன்னும் நான் குறை உள்ளவன் தான். அதனால மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் அடையாளம் கண்டுக்குங்க. பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஒன்றா கலந்து பேசுவான். என்னை மாதிரி பேச மாட்டான். இன்றைக்கி உள்ள போதகரை நான் பாராட்டுறேன். 10 வருஷமாக என்னோட பழகின சென்னையில் உள்ள நண்பர்கள் இந்த சத்தியத்தை அறியிற பிரகாரம் அடியில் ஏதோ மங்களாக அறிஞ்சிருக்காங்க. 10 முறை கூட ஒழுங்காக நான் பேசியிருக்க மாட்டேன் ஐயா கிட்ட. உடனே புதிய ஏற்பாடு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 2க்குள்ள வேற்றுமைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பகுத்தறிந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஞானம் உள்ளவனுக்கு அறிவு லேசாக வரும் இருக்கு. கோடு போட்டால் அவர் ரோடு போட்டார். பாராட்டுறேன் ஐயாவை. அவர் சொல்கிறாரு, ஐயா நம்ம 2 பேரும் ஒரே மேடையில் பேசணும் அப்படின்னு சொன்னார் நேற்று. பேசுவோம். இன்னும் அடுத்து இனி வர விட போகிறதில்ல. ஏன்னா நல்லா பேச புதிய ஏற்பாடு சத்தியத்தை பேச நாதி இல்லையே, அனாதியாக ஒத்தையிலிருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு
இன்றைக்கு ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு சிநேகிதர் கிடைச்சிருக்கிறாரு. விடுவேனா நான்? நாகர்கோவிலில் ஒரு மீட்டிங் இருக்குது, புதிய ஏற்பாடு சத்தியத்தை ஐயாவை கூப்பிட்டு போகிறேன். வாங்க ஐயா, நீங்கள் நீங்கள் மொதல் பேசுங்க, நான் ரெண்டாவது பேசுகிறேன். நான் எங்கே சிறப்பு கூட்டமாக இருந்தாலும் ஐயாவை முடிஞ்ச அளவில் கூப்பிடுவேன். அவர் முடிஞ்ச அளவு நல்லா இருந்தால் வருவார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்குள்ள ஊழியர்களை, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து மண்ணையும் சோத்தையும் சேர்த்து அடிக்கிற ஊழியர்களை சபையில் ஏற்றாதீங்க. திரும்ப நீங்கள் கஷ்டப்பட்டு உடைச்சி நீங்கள் அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும். முதலே சொல்லிடுங்க, ஐயா உடனே திருத்த முடியாது, அவன் திருந்த மாட்டான். புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியத்தை மட்டும் சொல்லியா, பழைய ஏற்பாடை ரெண்டையும் இது பண்ண நீங்கள் வான் கொடுத்துருங்க. இதில் உள்ளது அவனுக்கு தெரியும்ல, இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி சொல்லியான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புங்க. ரெண்டையும் போட்டு குழப்பாமல் அப்படியே குழப்பினாலும் கடைசியில் உங்கள் பிரசங்கத்தில் அந்த முள் அந்த தூசி எல்லாம் எடுத்துருங்க. இப்போ சாப்பாட்டில் எல்லாம் குழம்பெல்லாம் ஊற்றுறாங்க, கருவேப்பில்லை அது இது தூசி கீசி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தானே சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி கடைசியில் கூட்டத்தில் அவங்க சொன்ன பிளாக்கு காரியம், ஆப்போசிட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், இல்லாட்டினா சொல்ல மாட்டேன். எல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. அல்லேலூயா. மூன்றாவது சொல்லிட்டேன். நாலாவது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நாலாவது புதிய ஏற்பாடு அந்நாள். நாலாவது பாயிண்ட் புதிய ஏற்பாடு அந்நாள். ஏன் இந்த புதிய ஏற்பாடு அந்நாள் ஏன் சொல்கிறேன்னா, அந்நாள்னு சொன்னாலே என்ன என்ன நினைக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு அந்நாளை தான் நினைக்கிறோம். அவன் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் அவன் கோயிலில் வந்து ஜெபிச்சா, குழந்தையே இல்லை, பாவம், சக்கலாத்தி சண்டை, நாளுக்கு நாள் இந்த எல்கானா அவன் சொல்கிறான், புருஷன் ஏம்மா 10 பிள்ளைய விட உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அப்புறம் ஏன்டா இன்னொரு பொண்டாட்டியை கட்டினேன் கேட்குறேன். 10 பிள்ளைகளை விட உன்னை நேசிக்கிறேன்னா இன்னொரு மனைவி உனக்கு எதுக்கு? நீ பிள்ளைகளுக்கு மனைவி கட்டினியா இல்லை மனைவி மேலே அன்பு கூர்ந்து கட்டினியா? உண்மையிலேயே மனைவி அன்பு கூர்ந்தா மனைவி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவளுக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். பிள்ளை இல்லைன்னா என்ன? பிள்ளை இல்லைன்னா என்ன? நீங்கள் பிள்ளைகளால் தான் தொந்தரவே இருக்குது. கல்யாணம் ஆகாவிட்டால் கல்யாணத்துக்காக ஜெபி, கல்யாணம் ஆகிட்டா பிள்ளை இல்லை அதுக்காக ஜெபம் பண்ணு. எதுக்குடா ஜெபம் பண்ணுறீங்க? பிள்ளைகளாலேயே இன்றைக்கி பிள்ளை விராத மலடியே சந்தோஷம் மகிழ்ந்து கழிவுன்னு சொல்கிற காலம்தான் இது. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறவங்கள உங்களை ஐயோன்னு சொல்கிறார் இயேசு. அதனால இந்த கடைசி காலத்தில் பிள்ளையும் குட்டி இந்த மாதிரி திரிகிறதுக்கெல்லாம் காலம் இல்லை. சங்கிலி போட்டு ஓட முடியுமா? காலில் சங்கிலியை கட்டிக்கிட்டு ஓடுறானா எப்படிடா ஓட முடியும்? சொந்தம் பந்தம் சங்கிலி அது ஒரு இரும்பு. அதனால அதில் நீ ஓட்டம் பிடிச்சி ஜெயிக்க முடியாது. ஆகவே மனைவியாவது மகளையாவது பிள்ளைகளாவது என்னினும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்லன்னு ஏன் சொல்கிறாரு? தன் ஜீவனை வெறுக்காவிட்டா எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. அதனால பழைய ஏற்பாட்டு காரியம் வேற. ஏன் வந்து இன்னொரு மனைவியை ஏன் கட்டினா? ஆபிரகாம் அடே எங்கப்பா விசுவாசின் தகப்பேன் பெரிய ஆளாம், குழந்தை தருவேன்னு சொல்லிட்டார்ல கர்த்தரு. குழந்தை இல்லை. இதுவே அவங்க ரொம்ப கவலையாக இருந்துச்சு பாவம். ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் சொல்லிட்டார். ஏன் திரும்ப ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? நிச்சயமாக உன் கர்ப்பத்தையும் நிச்சயமாக சாரால உனக்கு ஒரு பிள்ளை பொருவா சொல்கிறது கர்த்தரு. 6ஆம் வசனத்தில் அவன் விசுவாசித்தா அது தேவ நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்கு. அதோட பெரிய மனுஷன் சும்மா இல்லாமல் 16ஆம் அதிகாரம் வந்த உடனே சோதனை வருது அவனுக்கு, மனைவி மூலமாக வருது. என்ன சோதனை? இந்த வேலைக்காரியை கட்டுங்க, இவளால் என் வீடு கட்டப்படும். ஒரு பெரிய மனுஷன் யோசிக்கவே, என்னம்மா பேசுகிற? போன அதிகாரத்தில் தான்மா கர்த்தர் பேசினார், நான் விசுவாசித்தேன், இப்போ உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படி சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு பேச்சையும் பேசலை, உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். ஐயா இந்த விஷயத்தில் கீழ்ப்படிவாங்க. வேலைக்காரி அழகாக இருப்பா போல் இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பான் போல் இருக்கு. ஆஹா இல்லாட்டினா ஒரு பெரிய மனுஷனுக்கு உடனே சரின்னு சொல்கிறதுக்கு என்ன சொன்ன உடனே என்னம்மா நீ உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கர்த்தர் அப்படி சொல்கிறது தான் இது.
மனைவி இறந்தாலும் மனைவிக்காகவே நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய புருஷர்கள் நிறைய உண்டு. நல்ல மனைவியாக இருந்தால் நினச்சிக்கிட்டு அதுவே சுகம், சுகமான ராகம் சோக ராகம் தானேன்னு ஒரு புலவர் பாடின மாதிரி சோகத்திலேயே ஒரு இன்பத்தை காணுவான் நல்ல மனைவியாக இருந்தால். மனைவிக்கு மனதளவில் கூட துரோகம் பண்ண மாட்டான். இன்னொரு மனைவி எண்ணமே அவனுக்கு வராது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனால் இந்த பெரிய ஆள் பாருங்க, உடனே கீழ்ப்படிஞ்சு ஆகாரம் கட்டிட்டான். கர்த்தரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க, இந்த அம்மா இப்படி சொல்லுதுன்னு கர்த்தர்கிட்ட போகாமல் அவர் போனால் வேணான்னு சொல்லிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும். ரகசியமாக போய் ஆட்டையை போட்டு கல்யாணம் பண்ணிட்டாயா. சக்கராதி சண்டை வந்துருச்சு. அங்கே என்ன ஆச்சு, பெரிய துஷ்ட சந்ததி. ஆதியாகமம் 16:12 போட்டிருக்கு. துஷ்ட சந்ததி. சகோதரனுக்கு விரோதமாக கூடியிருப்பான், சகோதரன் இவனுக்கு விரோதமாக கூடியிருப்பான், இவன் முழுவதும் கேவலமாக தான் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சக்கராதி சண்டை வரும்போது அப்போ போகிறான் ஐயா கர்த்தர்கிட்ட. ஆண்டவரு என்ன செய்வேன்? கர்த்தர் சொன்னார், உன் மனைவி பேச்சு கேளுன்னு சொல்லிட்டார். இதை சிலர் பிடிச்சிக்கிட்டாங்க. கர்த்தரே சொல்லிட்டார்ல மனைவி பேச்சு கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு. இவன் மனைவி பேச்சு கேட்டதுனால, கர்த்தருடைய பேச்சு கேட்காததுனால, என்னை விட உன் மனைவி பேச்சு நீ கேட்டதுனால இப்போவும் மனைவி பேச்சா கேள்றான்னு சொல்லிட்டார். தவிர மனைவி சொல்கிறதெல்லாம் மந்திரம்னு கேளுங்கடான்னு அந்த அர்த்தத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க. அப்புறம் அவன் சுதாரிச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த அம்மா செத்து போச்சு பாவம். அந்த அம்மா ஈசாக்கு கர்த்தர் சொன்ன மாதிரியே ஈசாக்க கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் கர்த்தர் அவனை சோதிச்சார். 22 அதிகாரத்தில் ஆதியாகமம் 22 சோதிச்சாருன்னே இருக்குது. ஏன்னா இவன் மேலே ஒரு நம்பிக்கை வரல. ஆரம்பத்தில் போகுமிடம் இன்னது அறியாமல் நல்லா தான் வந்தான். இடையில இவன் பல்ட்டி அடித்ததுனால இவனை செக் பண்ணி தான் ஆகணும், சோதிச்சு தாண்டா ஆகணும்னு 22 அதிகாரத்திலே இப்போ மகனை பலியிடுன்னு சொல்கிறாரு. அதில் அவன் சுதாரிச்சுக்கிட்டான். நம்ம செஞ்ச தப்பு இனிமேல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சுதாரிச்சு கத்தியை ஓங்குற அளவில் கர்த்தர் பார்க்குறாரு. கடைசியிலே ஆபிரகாமே நெல்லு, நீ தேவனுக்கு பயப்படுகிறேன், ஒரே மகண்டு ஏக சுதான்னு பாராமல் எனக்காக அவனை நீ ஒப்பு கொடுத்தோப்பதனால நீ தேவனுக்கு பயந்தவனி இப்பொழுது நான் அறிஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னால் சரியாக அறியலைன்னு தானே அர்த்தம். இப்போ அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறார். லேலுயா. அதில் பாஸ் ஆகிட்டான். அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க பாவம். சாரால் அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இந்த கிழவன் சும்மா இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 25 கேத்துரால கட்டுறான். சரி கட்டி தொலை. பொதுவாக ஒரு துடுதண்ணி எடுத்து கொடுக்கக்கூட ஆள் வேணும். நம்ம மாம்ச இச்சைக்கு கட்டாவிட்டாலும் இப்போ பெரியார் சாகிற வயசில் கட்டினார் மணி அம்மாவை. ஏண்டான்னு கேட்கும்போது அறிஞர் அண்ணாதுரை அதனால தான் கருத்து வேற்றுமையாகி வெளியே போனது. போய் திமுகன்னு ஆரம்பித்தார். தீக்க இந்த மணியம்மானால தான் வெளியே போனாங்க. அப்போ அந்த பெரியார் சொன்னார், ஏன்ப்பா 70-80 வயசு உயிர் போகுது, இதுலையா நான் கட்டி உறவாட போகிறேன், எனக்கு ஒரு துணை வேணுமாப்பா, எனக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, என் கொள்கையை அறிஞ்சு என்னைய உபசரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா, இதுக்கு தாண்டா கட்டினேன். ரெண்டாவது என் வாரிசு எவனும் வாரிசுக்கு நியமிக்கிறதுக்கு எவனும் உண்மை உள்ளவன் மாதிரி தெரியல. இந்த அம்மா தான் கரெக்டாக சின்ன வயசுலேருந்து தியாகமாக இந்த கொள்கைக்காக நிற்கிது. இவங்களை இந்த பொறுப்பை நான் கொடுக்கணும்னா ரத்த சொந்தம் இருந்தால் தான் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அதனால் மனைவி ஆக்கிட்டா புருஷன் சொத்து மனைவிக்கு வரும், மனைவி அதை பார்ப்பான்னு அந்த நோக்கத்தில் தான்டா நான் செஞ்சேன்னு கத்தி கதறி சொன்னாலும் எவனும் நம்பலை, எல்லாம் ஓடிட்டான். கடைசியில் மணியம்மாவை கட்டினார். உதாரணம் சொல்கிறேன், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுபோல் மனைவி கட்டுறது தப்பு இல்லை, ஆனால் ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான் இருக்கு, அதான் தப்பு. வைப்பாட்டி ஆதியாகமம் 25:6 இருக்குது. சைடு பிஸ்னஸ். ஒரு கிழவன் 100 வயசு ஆகி குழந்தை வருமானு சொல்கிறவன் இப்போ எப்படிடா இந்த பல்ட்டி அடித்து இந்த இது செஞ்சுக்கிட்டு இருக்க, வெளியே ஒரு வேஷம், அண்டர் கிரவுண்டில் ஒரு வேஷம், நிறையா பொம்பளைகளை வச்சுருந்தான், நன்கொடை கொடுத்துட்டு எல்லாத்தையும் துரத்திட்டானான் ஈசாக்கு. ஏன்னா அவன் சண்டை வந்துடும்ல, எங்கள் அப்பான்னு.
இன்றைக்கி வந்து ஈராக்கு சண்டை, பாகிஸ்தான் சண்டை, வந்து உக்ரைன் போர், இந்த இஸ்ரேல் பாபிலோனு லேபனான் சண்டை, சீனா சண்டை வரப்போ இதெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். தெரிஞ்சுக்க, அவன் இப்போ துரத்தி விட்டான்ல அந்த மக்கள் தான் அவங்க எல்லாம், அவன் சந்ததி தான். ஐயா ஆபிரகாம் போட்ட குட்டி தான் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து இப்ராஹிம் சொல்கிறான், இந்துக்கள் வந்து பிரம்மான்னு சொல்கிறான், யூதர்கள் தகப்பேன்னு சொல்கிறான், முற்பிதான்னு சொல்கிறான், கிறித்தவன் விசுவாச தகப்பேன்னு சொல்கிறான். நான்முக கடவுள் மாதிரி 4 மதத்துக்கும் அவன் 4 முகத்தை வச்சு பிரம்மான்னு சொல்லிட்டான். சரஸ்வதியை சாரால சரஸ்வதின்னு சொல்லிட்டான். இப்படித்தான் கண்ணு மூக்கு மருவி வந்திருக்கு. என் ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சேன். அது ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்கூடாதோ அவனுடைய அறிவை பொறுத்து, அது உபதேசமாக நான் சொல்லலை, உங்கள் புரிதலுக்கு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மக்களும் ஒரு இரத்தத்தில் வந்தவங்க தான். யாரையும் பிரித்து பார்க்காதீங்க. பாஷைகளை பிரித்ததே அவர் தானே. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகளை பிரித்தார். ஏன்னா அவங்க ஒற்றுமையாக பழகி பிறகு பூமி நிரப்புங்கன்னு சொன்னால் ஒரே பாஷை இருந்ததுனால, ஒற்றுமையாக இருந்ததுனால பாஷை தான் இதுக்கு காரணம்னு பாஷைகளை போட்டு தாறுமாறாக்கி அங்கேருந்து ஓட விட்டார், பிரித்து விட்ட. இப்போ உலகமெல்லாம் பரவிட்டாங்கல்ல. தேவ சித்தம் நிறைவேறதுக்கு அது ஆக்கப்பட்டது. கடைசியில் சகல ஜாதிகளையும் பாஷக்காரரையும் ஒன்றாக்க இயேசு அனுப்பப்பட்டார். லேலுயா. ஆகவே பிள்ளைகளோ மனைவியோ குடும்பமோ சொத்து சுகமோ 200 கோடி ஒரு பில்டிங்கில் போடுறான். ஐயா ஒருத்தன் 100 கோடி நான் பெரிய கோயில் சொன்ன உடனே கட்டின முடித்த உடனே அரைகுறையாக இருக்கும்போதே செத்துட்டான். அடக்கம் கூட சரியாக பண்ணலை. 100 கோடியான். எவ்வளோ பெரிய முட்டாத்தனம். பணத்தை பற்றியே பேசுகிறானே ஐயா. அவன் வாயை திறந்தால் தசமபாகம் காணிக்க, இல்லாட்டினா உனக்கு சாபம் வரும். இப்படித்தான் பேசுகிறானே தவிர நித்திய ஜீவனை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ தன்னைத்தானே வெறுக்கிறத பற்றியோ பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு சொல்கிறத பற்றியோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள்னு சொல்கிறத பற்றியோ எந்த நாதியும் இல்லை. அப்படி சொல்கிறவன் தான் ஊழியக்காரன். அப்படி சொல்கிறவன் தான் தேவ மனுஷன். அப்படி உள்ளவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். ஆகவே புதிய ஏற்பாடு அன்னாள்னு சொல்கிறது பழைய ஏற்பாடு அன்னாளோட ஒப்பிட முடியாது. புதிய ஏற்பாடு அன்னாள் வந்து எப்படி இருந்தார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுங்க, 36 38 வரை படிங்க ஐயா. இதோ ஆ 36ஆம் வசனமா? புதிய ஏற்பாடு அன்னாள். அன்னாள் என்ப அந்த அம்மா படிங்க ஐயா. நல்ல வயசு பொண்ணுல, நல்ல வயசு கன்னி பருவத்தில் கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்திருக்கா. 7 வருஷத்தில் பிள்ளை இல்லை போல் இருக்கு. 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்திருக்கா அந்த அம்மா. அதிக வயசாகி 80 வயசு ஆயிடுச்சு. 84 வயசு. இங்கே பாருங்க கிழவி 84 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் புருஷன் செத்தாலும் இன்னொரு சைடு பிஸ்னஸ் இல்லாமல், ஏதாவது ஒரு பல்ட்டி அடிக்காமல், ஒரு கள்ளத்தனம் இல்லாமல், எதையாவது எங்கிட்டாவது திரிஞ்சு எவனாவது மாட்டுவானான்னு சொல்லி தெரியாமல் 84 வயசு வரைக்கும் அந்த கிழவி கரெக்டாக பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன? படிங்க, ரகசியத்தை சொல்கிறேன். ரகசியம் என்ன? படிங்க. அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் பாயிண்ட் உபவாசம். ஏன் அடிக்கடி நம்ம போடணும்னா மாம்ச இச்சைகளை ஜெயிக்கும். மாம்ச இச்சைகளை நல்லா தின்னுட்டு போய் உபவாசம் இருக்கிறதா? உபவாசம் நல்லா மட்டன் பிரியாணியை திங்க, நல்லா கொளுத்த வந்து அடிச்சுட்டு நான் உபவாசம்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நாளைக்கு நோம்புன்னா நைட்டு வரைக்கும் அடிப்பான். நல்லா தின்னுட்டு கடைசி காலையில் உபவாசம். நல்லா சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறதா? மாம்ச இச்சைகளை. அதான்
பவுல் சொல்கிறான், என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அதனால தான் அநேக முறை உபவாசம் இருந்தேன்னு சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லும் போது அநேக முறை 1-2 சொல்லலை, அநேக முறை உபவாசங்களில் நான் இருந்தேன், ஜெபத்தில் இருந்தேன். அதனால தான் பவுல் வெற்றி வாழ்க்கை வாழ சிறப்பான ஊழியம் செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி ஐயா போன தடவை நான் வந்திருக்கும் போது 40 நாள் உபவாசம் போடுறேன்னு சொன்னார். எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் ஆரம்ப நாட்களில் நிறையா முறை போட்டிருக்கேன், இப்போ என்னால் போட முடியல. வயசான காலத்தில் ஐயா சொல்கிறாரு, 40 நாள் உபவாசம், என் மக்களோடு நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்க போகிறேன். இன்றைக்கி யார் அப்படி சொல்கிறாங்க? இந்த பத்திரிக்கையில் நோட்டீஸில் ஐயா போட்டார், இந்த மாதிரி யாராவது 40 நாள் உபவாசம் சொல்லுங்க பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, பவுலுடைய வெற்றி வாழ்க்கைக்கு அநேக முறை உபவாசம் பண்ணா. அல்லேலூயா. இங்கே தேவாலயத்தை விட்டு அந்த அம்மா நீங்காம இரவும் பகலும் என்ன செய்தா? நைட்டில் கூட சாப்பிடல. நைட்டில் உபவாசம், பகலில் உபவாசம். ஜெபம் பண்ணி ஆராதனை. 4 பாயிண்ட் கவனிங்க: உபவாசம், ஆராதனை, ஜெபம், தேவாலயம். 4 காரியங்களில் 84 வயசு கிழவி கரெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் உபவாசம், இந்த 4 ஜெபம், ஆராதனை, இந்த கோயில் விட்டு விலகாமல். இப்படி நல்ல பொம்பளைக்கு அடையாளம் சொல்கிறேன். வீடு வீடாக தெரியுறதில்லை. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இள வயது உள்ள விதவைகளை சேர்க்காத, அவன் வீடு வீடாக திரிய பழகுவாங்க, வாயாடியாக இருப்பாங்க. தீமோத்தேயுக்கு பவுல் எச்சரிக்கிறான், இந்த அம்மா அந்த மாதிரி தெரியாமல் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார். அல்லேலூயா. அதோடு கூட என்ன செஞ்சா? படிங்க, தொடர்ந்து படிங்கம்மா. இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வரப்படுறாரு விருத்த சேதனை பண்ணுறதுக்கு 8ஆம் நாளில். கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக, ரட்சிப்புக்காக காத்திருந்த யாவருக்கும் எவரை? இயேசுவை பற்றி பேசினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி பேசினா, இயேசுவை கண்ணார கண்டா, இயேசுவை புகழ்ந்து போட்டினா. புதிய ஏற்பாடு அண்ணால் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் புதிய ஏற்பாடு அண்ணாலாக இருந்தால் தான் இந்த சரீர இச்சைகளை மேற்கொள்ள, உபவாசத்தை ஜெயிக்க, ஜெபத்தில் வெற்றி பெற, ஆராதனையில் ஆவியில் நிறைய, தேவாலய சபை கூடுதலில் சில விட்டுவது போல விடாமல் இருக்க, எத்தனையோ 84 வயசு வரைக்கும் கரெக்டாக நிற்கிறதுக்கு காரணம் உபவாசம், ஜெபம், ஆராதனை தான். அல்லேலூயா. இதை பழைய ஏற்பாடு அண்ணால் அப்படி இல்லை. குழந்தை பிறந்ததோடு சரி, குழந்தை மேலே ஒன்றும் பாசங்கசம் கிடையாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உங்ககிட்டயே கொடுத்துருவேன். அப்போ எதுக்கு குழந்தை? குழந்தைன்னு சொல்கிறதே கொஞ்சம் விளையாடி அந்த அம்மா பிள்ளைய வளர்க்குறதுக்கு தான். உங்ககிட்டயே நான் பால் மறந்த உடனே கொடுத்துருவேன் அப்படின்னா ஏன்பா குழந்தை கேட்டேன்னா, என் நிந்தை நீங்கணும்னு சொல்கிறான். என்னை சக்கலாத்தி வஞ்சிக்கிட்டு இருக்கு, சக்கலாத்தி சண்டை. சக்கலாத்தி என்னை வஞ்சி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு நானும் மலடி அல்ல, நானும் குழந்தை பெற்றவதான்னு சொல்கிறதுக்காக குழந்தை கேட்டாலே தவிர குழந்தைய வளர்க்குறதுக்காக இல்லை. அந்த அம்மாவே வளர்த்துருந்தாலும் கூட சாமியால் நல்லா தான் இருந்திருப்பான் போட்டிருக்கு. இங்கே விட்டு ஏழிக்கிட்ட இவன் என்ன சொல்கிறான்? நீ பேலியாளின் மகன்னு சொல்கிறான். ஏன்னா கண்ணி அந்த அம்மா வாயை அப்படியே முணு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா கோயிலில். இவன் வாயை மட்டும் பார்க்குறான். ஐயா இந்த ஏழி கிழவன் ஒரு பொம்பளையை பார்க்குறது இதானா? உபாசம் பண்ணி ஜெபிக்கிறான்னா ஜோலியை பார்த்துட்டு நீ இருக்கணும். வாயவே பார்க்குறான். ஊழியக்காரங்களை வயசான ஆளுகளாக இருந்தாலும் கூட அவன் சொல்கிறான், இந்த மாதிரி மதுபானத்தை வெறிச்சிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் புதிய ஏற்பாடு அபிஷேகம் பெற்றவன் சொல்லுவான் ஐயா. அவன் பழைய ஏற்பாடு ஏழி தாத்தா, அவன் அபிஷேகம் பெறல, ஒன்றும் தெரியாது, கண்ணு வேற மங்களாக இருக்குது, தண்ணி அடித்து நீ இது பண்ணுறேன்னு லந்து பண்ணுறான். நீ பேலி ஆளின் மகன். இந்த அம்மா பாருங்கள், இன்றைக்குள்ள ஆளாக இருந்தே ஏன் நீ எல்லாம் ஆளாடி எல்லாம் கிளவேன்னு சொல்லி வையாமல் அந்த அம்மா சொல்லுது, அம்மா ஐயா நான் பேலியாளின் மகள்னு என்னை எண்ணாதீர்கள் ஐயா, நான் அப்படி இல்லையா, என் மனசுக்கு லேசாக அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டேன்.
ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் உண்மையிலே ஏழி பிள்ளைங்க தான் பேலியான பிள்ளைகளாக இருந்தாங்க. நீங்கள் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, வாத்தியார் விட்டு பிள்ளை மக்குன்னு சொல்கிற மாதிரி ஊழியக்காரன் பிள்ளைங்க தான் சபையை கெடுக்கிறான். எல்லா ஊழியர்கள்லாம் சொல்லலை, முடிஞ்ச அளவில் ஊழியக்காரன் பிள்ளைகளை பிசாசி பயன்படுத்துகிறான். பொம்பளைகளை பயன்படுத்துகிறான், பொம்பளை பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளை பயன்படுத்துகிறான். நேரடியாக ஊழியக்காரனை தாக்காமல் பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக எத்தனை ஊழியர்கள் கெட்டு போயிருக்காங்க, மனைவி மூலமாக எத்தனை ஊழியர்கள் அழிஞ்சிருக்கு, பிள்ளைகள் மூலமாக எத்தனை ஊழியர்கள் வேதனை அடைகிறாங்க, பொம்பளை பிள்ளை மூலமாக எத்தனை குடும்பம் ஊழியம் அழிஞ்சிருக்கு. நானும் ஏறக்குறைய எனக்கும் அந்த சாட்சி சொல்லலாம். 40 வருஷம் படாத பாடு, கஷ்டம், துன்பம், ஜெயிலு, தண்டனை, அடியேங்கப்பா கொஞ்சம் நஞ்சமா. நான் நிற்பது தேவன் அழைப்பு தான். நான் சுயமாக என் திறமையில் நின்றுட்டேன், ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். சுத்த கிருபை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இது வரைக்கும் என்னை கைவிடலை, இனியும் கைவிட மாட்டார். இந்த சத்தியம் எல்லாத்துக்கும் பரப்பிட்டு நான் செத்துட்டா பரவாயில்லன்னு தான் என் உயிர் நான் கேட்குறேன்னு தவிர இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்தை பரப்பிடணுமே, ஊழியர்களுக்கு சொல்லிடணுமே, கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லிடணுமே, இந்த 2 வேறுபாடை சொல்லி காட்டிடணுமே ஐயான்னு தான் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திலே பொருளால் என்னைய தாங்குங்க, தாக்காதீங்க, தாங்குங்க, எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சாமுவேல் என்ன செஞ்சான்னா, ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசியா அவன் என்ன செஞ்சான், ஒரு கல்லை தூக்கி நட்டி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் எபினேசர்னு பேரிட்டு போயிட்டான். இன்னைக்குள்ள நாதாரிக எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்திருன்னு சொல்லி அந்த எபினேசர் அந்த கல்லை வச்சு பாட்டு பாடுறான். எபினேசர்னு பேர் வேற வைக்கிறான். எபினேசர் ஜபகுடு பேர் வைக்கிறான். எபினேசர் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா தற்கூரி. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கான்? அப்போஸ்தலர் 17 நீங்கள் படித்தா தான் தெரியும். அப்போஸ்தலர் 17 29 படிங்க. அப்போஸ்தலர் 17:29 நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல், இந்த பாருங்க அழுத்தி சொல்லும், கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நினைக்கிறாங்க. கல்லுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு காலம் அறியாமுள்ள 30ஆம் வசனம் பாருங்க. அறியாமுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். அது அறியாமுள்ள காலம். இப்போ நீ அறிஞ்ச காலத்தில் போய் அறியாதவனை போல முட்டா பையனா நீ பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னா உன்னை என்னடா சொல்றது? உன்னைய எபினேசரே இது எத்தனை பாட்டு, 1-2 பாடி சொல்கிறதுக்கு எத்தனை பாட்டு பாடுறான். அதனால் பாட்டு பாடுறவன் முழுவதும் நல்லா பாடுறான்னு நினச்சிடாதீங்க. 6 வயசிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. இயேசுவை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டவ மாதிரி பாடுறான். அவர் படிக்காதவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 15 போட்டிருக்கு. அவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறாரு யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. படிக்காதவர். இயேசுவின் சீசர்கள் கூட படிக்காதவங்க தான் பவுலை தவிர. இவன் சொல்கிறான் 6 வயசில் ஆரம்ப பள்ளியில் சேர்த்தானா டேப்பு ராதா கிருஷ்ணன். இதுவும் நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு அதை பாடிக்கிட்டு தான் இருக்கான், ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கானே தவிர எவனாவது அந்த கருத்தை நினைக்கிறானா, யோசிக்கிறானா? ஐயா அதனால எல்லா பாட்டுக்காரங்களையும் நம்பிடாதீங்க. அந்த பாட்டு ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு பாடுவேன்னு சொல்லும் போது அது அவன் கருத்தா பைபிள் கருத்தா இதை செக் பண்ணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அப்படியே கிருன்னு சுற்றுனா சுற்று, கையை பிடிச்சி கொடுக்குங்க, பேசுங்க. இன்றைக்கி கோமாளி மாதிரிலாம் நம்மளை ஆக்கிக்கிட்டு இருக்கான். தயவு செய்து பகுத்தறிவு மனசனுக்கு அடிமையாகாதீங்க. தேவனுக்கு உடையவளாகி நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீங்க. சபைக்கு அடிமையாயிடாதீங்க, பாஸ்டருக்கு அடிமையாயிடாதீங்க, பிஷப்புக்கு அடிமையாயிடாதீங்க, மதத்துக்கு அடிமையாயிடாதீங்க, கல்லறைக்காக அடிமையாயிடாதீங்க, கல்யாணத்துக்காக அடிமையாயிடாதீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்குள்ள ஊழியர்கள் ஏறக்குறைய நம்பிடாதீங்க தயவு செய்து. அந்த ஐயா இந்த சத்தியத்தை புரிஞ்சதுனால இவரை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா அறிஞ்சதுனால சொல்கிறேன், நான் முகஸ்துதி பண்ணுறவன் கிடையாது. கரெக்டாக அவர் பிடிச்சிக்கிட்டாரு பாயிண்ட்டை. இவரை பின்பற்றி அப்படியே ஆனால் இவருக்கு நீண்ட ஆயுசை கர்த்தர் தரணும். அநேக ஊழியர்களுக்கு இவர் சொல்லிக் கொடுக்கணும். இதை இவரோட போயிடக்கூடாது. வர்ற ஊழியர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரி பேசியான்னு சொல்லணும். ஆகவே 10 ஆண்டு காலத்துக்கு மேலே பழகின ஆளுகள்லாம் புரியாத போது 10 முறை கூட அவர்கிட்ட போய் வராத அடியனோட ஐயாவை இந்த சத்தியத்தில் இணைச்சிருக்கிறேன். பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கிறேன். இன்னும் நீடிய ஆயிலை கொடுத்து அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆகவே நான் சொல்கிறது முரண்பாடு மாதிரி குண்டத்துக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் வசனம் சொன்னதுனால நீங்கள் ஒன்றும் பேச முடியாமல் இருக்குங்களே தவிர இது மாதிரி நிறையா இருக்குது. நான் 1-2 தான் சொல்கிறேன். நிறைய தயவு செய்து ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நீங்களே படிங்க. கும்பிட்டு கேட்குறேன். இனிமேல் இதை படிக்கும்போது இந்த சத்தியத்தை கேட்டுட்டிங்களே, இன்னும் படிச்சிங்கன்னா க்ளீனாக விளங்கிக்குவீங்க. பிதா யார், குமாரன் யார், ஆவியானவர் யார், அந்தி கிறிஸ்துனா என்ன, ரகசிய வருகைனா என்ன, 2ஆம் வருகைனா என்ன, 666 காரியம்னா என்ன, நியாயந்தீர்ப்பு என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, பழைய ஏற்பாடு என்னன்னா, புதிய ஏற்பாடு ஊழியம் என்ன, லேவி ஊழியம் என்ன, அப்போஸ்தல ஊழியம் என்ன, இந்த உபதேசம் அந்த உபதேசம், இந்த ஊழியம் அந்த ஊழியம்னே போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3:9-10 இந்த ஊழியம் அந்த ஊழியம் இருக்குது. நீ எந்த ஊழியத்தை செய்யடான்னு கேளு. ஊழியம்னா எந்த ஊழியம்னா வேலை, எந்த வேலை செய்கிற. ஒருத்தன் அரசாங்க வேலைன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்க வேணாமா? அதனால் லேவி ஊழியமா அப்போஸ்தல ஊழியமா கேளு, மோசே ஊழியமா இயேசுவின் ஊழியமா கேளு, பழைய ஏற்பாடு ஊழியமா புதிய ஏற்பாடு ஊழியமா கேளு, மிருகங்களுடைய உடன்படிக்கையா புது உடன்படிக்கையான்னு கேளு. கேட்டால் விட கிடைக்கும். என்ன எதுக்குன்னு கேளுங்க. இனிமேல் அப்படியே மண்டையாட்டி நம்பிடாதீங்க. பூம்பு மாடு அப்படியே அடிக்க அப்படியே அந்த தலையாட்டி பொம்மை அந்த தஞ்சாவூரில் ஆட்டி விட்டால் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுற காலம் இல்லை. இது கடைசி காலம். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு கோல் மாடல் பழைய ஏற்பாடு அன்னாள் அல்ல, சாமுவேல் அல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னாலும் அவன் புகழ்ந்து பேசின இயேசுவுமே. அல்லேலூயா. நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். புதிய ஏற்பாட்டின் உபவாசங்கள் என்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், மோசேயும் 40 நாள் உபவாசம் இருந்தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இயேசுவை தான் வெற்றி சிறந்தார், அவர் தான் ஜெயித்தார், அவரை தான் நம்ம பின்பற்றணும். 2வது பாயிண்ட்டு, உபவாசமும் ஜெபமும் ஜாதி பிசாசியை துரத்தும். 2வது பாயிண்ட்டு மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் விளக்கலாம். 2. 3வது பாயிண்ட்டு, ஆராதனையும் உபவாசமும் சேர்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே இறங்கி ஊழியத்துக்கு அவங்கள பிரித்து விடுறார். 3வது பாயிண்ட். 4வது புதிய ஏற்பாடு அன்னாள். இதை சொல்லிட்டேன். இந்த 4 பாயிண்ட்டு 40 நாள் உபவாசத்தில் இந்த 4 பாயிண்ட்டை சொல்லி இன்னோட நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு புதிய தலைப்போடு ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். இப்போ ஸ்தல போதகர் ஐயா அவர்கள் இந்த சத்தியத்தை குறித்து கொஞ்சம் பேசணும்னு நான் விரும்புகிறேன். அதன் பிறகு நான் யூடியூப்பை நான் ஆஃப் பண்ணுவேன். ஐயா பேசணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 40 நாளும் இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஓகே. இந்த நாளில் 40 நாள் நிறைவு ஜெபமாகிய கடைசி நேரத்தில் அருமையான அப்போஸ்தலர் பால் முருகேஷ் அவர்கள் மூலமாக 4 விசேஷித்த குறிப்புகளோடு ஒரு செய்தியை கேட்டீர்கள்.
அவர் புதிய ஏற்பாட்டு சத்தியம் புதிய ஏற்பாட்டு சத்தியம்னு சொல்லும்போது உங்களுக்கு இது வேறொரு சத்தியம் போல தோன்றும். இது வேறொரு சத்தியம் அல்ல. இது வேதத்தில் உள்ள சத்தியம். வேதத்தில் இல்லாத ஒன்றும் அவர் சொல்லுவதில்லை. இன்றைக்கு உலகத்தில் அநேக ஆயிரம் லட்சம் சபைகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால கிராமங்களில் தெருக்கூத்து டிராமா நடக்கும். ராத்திரி முழுதும் என்ன செய்வாங்க, சினிமா பார்க்கறது மாதிரி அதை போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுபோல இன்றைக்கு சபை வேடிக்கை பார்த்து சிரிக்குது. நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு விடுதலை ரொம்ப தேவை. என்னுடைய விசுவாசம், இப்போ நான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இயேசுவின் உபதேசம் அப்போஸ்தலர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இயேசு சொன்னார், என்னிலும் பெரிதானவைகளை செய்வீர்கள் என்று. ஆகவே மறைக்கப்பட்ட அநேக சத்தியங்களை கடைசி காலத்தில் கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் 4, ஆனால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் சத்தியங்கள் 13 நிருபங்கள். இன்னும் எழுதுவதற்கு இடமில்லை, போதாது, நம்ம தலையில தான் பைபிளை சுமக்கணும். அப்படி எழுதுனா அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள், அப்போஸ்தலருடைய நாட்கள், அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த அபிஷேகம், அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த ஆலோசனைகள், நாம் நடக்க வேண்டிய வழிகள், அப்போஸ்தலர்கள் நமக்கு காட்டிய வழிகள், நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமது வாழ்க்கை விடுதலை பெறும். நம்முடைய வாழ்க்கை விடுதலை பெறும். ஐயா பேசும்போது ஆபிரகாமை பற்றி சொன்னார். 100 வயதுக்கு மேலேயும் கேத்தூராள் என்னப்பட்ட ஒருத்தியை அவர் திருமணம் பண்ணி 6 பிள்ளைகளை பெற்றார். அவங்களுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கு நீ உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தால், அல்லது உண்மையாய் சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குரியவனாய் உரியவளாய் இருந்தால், உனக்கு நன்கொடை அல்ல, சுதந்திரம் கிடைக்கும். நீ ஏதோ கடமைக்காக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் உனக்கு நன்கொடை கிடைக்கும். எது வேணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு நன்கொடை வேண்டாம், நமக்கு சுதந்திரம் தான் வேணும். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு பழைய ஏற்பாடை படிக்கவே கூடாது, அதை விசுவாசிக்கவே கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அதுவும் பைபிள் தான், அதுவும் சத்தியம்தான். ஆனால் அது ஒரு நிழல், இது ஒரு பொருள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்மை போல வாழ்ந்த புருஷர்களுக்கு, ஸ்திரீகளுக்கு அது சத்தியம். அன்று அவர்களுக்கு அது பொருளாக இருந்தது. ஆனால் இன்று இயேசு நமக்கு ஒரு புதிதான அனுபவத்தை வைத்து போயிருக்கிறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை வைத்து போயிருக்கிறார். நம்ம அந்த மார்க்கத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாகிலும் நீங்கள் ரட்சிப்பை பிரசங்கித்தது பார்த்திருக்கிறீங்களா? இல்லை.
புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் தான் ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், இது அப்போஸ்தலர்களின் உபதேசம். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை விசுவாசித்து அதில் நடத்தப்படுவோமாக. நான் பாஸ்டரை அறிமுகம் ஆகுவதற்கு முன்னதாகவே இது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதபடி உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி. எந்த இடத்துல வசனத்தை எடுத்தாலும் கடைசியில் புதிய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தில் தான் முடிப்பேன். அதுதான் நம்முடைய ஜீவன், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே இந்த பூமியில் ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக நாம் கிறிஸ்தவர்களாய் இல்லை. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், உபதேசத்தை பின்பற்றுகிறோம், அப்போஸ்தலருடைய வழியை பின்பற்றுகிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை நன்றாக வாசியுங்கள், அதில் பழகுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னிலும் பெரிதானவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்பதுதான். எதை வைத்து? பழைய ஏற்பாட்டை வைத்து அல்ல, புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் நடந்த அற்புதங்களை காண முடியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இருந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அது நம்மை கொண்டு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் இன்னும் அந்த சத்தியத்துக்குள்ள உருவாகி வரல, வளரல. நாம் அந்த சத்தியத்துக்குள்ள வளருவோமானால் நிச்சயமாய் சொல்லாகும் கட்டிட நிற்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த புதிய ஏற்பாட்டின் அனுபவங்களை கற்றுக்கொண்டு தேவராஜ்யத்தை அடைய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் வருகிற நாட்களிலும் நம்முடைய மத்தியில் வந்து வசனங்களை பிரசங்கிக்க அவர் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். எப்போதெல்லாம் அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வரலாம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் எங்கள் மக்கள் எல்லாருக்கும் அந்த சத்தியத்தை சொல்வதற்கு வசதியாக இருக்கும். நாளை தினத்தில் எல்லாரும் ஆலயத்துக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையும் காலையில் வாக்குத்தத்தத்தை அவர் ஒரு சபை போதகராக இருக்கிறனால எப்போதுமே வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்தம் கொடுக்கறது யார் கொடுப்பா? சர்ச்சு பாஸ்டர் தான் கொடுக்கணும். அதுதான் ஒழுங்கு, நான் கற்றுக்கொண்ட ஒழுங்கு. ஆனாலும் அன்பு நிமித்தமாகவும் அவர் தேவ ஒரு ஊழியர் என்கிற அடிப்படையிலும் அவரிடத்திலே சொன்னேன், ஐயா 1ஆம் தேதி காலையில் வாக்குத்தத்த செய்தியை கொடுத்து விட்டு போங்கள் என்று கேட்டேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே 1ஆம் தேதி காலை 5 மணி ஜபத்திலும் அவர் சில நிமிடங்கள் தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். எல்லாரும் ஜபத்தோடு நாளைக்கு காலையில் மாலையில் திங்கட்கிழமை நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த பண்டிகையின் 2ஆம் நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ளவும், அதை தாற்றுக்கோலால் எழுதி வைக்கப்பட்ட நிருபமாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இது எப்பொழுதும் எங்கள் மனதில் ரிங்காரம் செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்குள் ஜீவனாக ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் எங்களுக்குள் பரிபூர்ணப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துரு வார்த்தைகளை திருடிவிடாதபடி நாங்கள் அவைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக.
வசனம் பேசும் நம்முடைய தாசனை இன்னும் விசேஷித்த அபிஷேகத்தால் ஆவிக்குரிய வெளிச்சத்தில் வெளிப்பாடாய் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். போகும் இடமெல்லாம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லும்படி ஆச்சரியப்பட தகுந்த விதத்தில் மகனை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். 40 நாட்களும் இந்த ஜபத்துக்கு வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் என்னென்ன பொருத்தனைகளோடு இந்த ஜபத்தில் கலந்து கொண்டார்களோ அதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நிறைவேற்றி தரும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓரா பாகா தீரா தீனமா ரூதலா பரிபீனமா ரபால பரபௌஷியா. Power of the Holy Spirit. Thank you Holy Spirit. ஒவ்வொருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தாரும். ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும். தேவ பிரசன்னத்துக்குள் நடத்தும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த 40 நாள் ஜபத்தில் கலந்து கொண்ட தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you everybody.